வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் மாலை நேரத்திலும் அப்படியே சமூகத்தில் அப்படியே சத்தியத்துக்கு காத்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். என் தேவனுடைய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. களிமண்ணையும் ஒரு கருவியாக்கி உமக்கென்று பாடச் செய்தீர். களிமண்ணையும் ஒரு கருவியாக்கி உமக்கென்று பாடச் செய்தீர். துதிகன மகிமை உமக்குத்தான், துதியும் புகழ்ச்சியும் உமக்குத்தான். துதிகன மகிமை உமக்குத்தான், துதியும் புகழ்ச்சியும் உமக்குத்தான். களிமண்ணையும் ஒரு கருவியாக்கி உமக்கென்று பாடச் செய்தீர். களிமண்ணையும் ஒரு கருவியாக்கி உமக்கென்று பாடச் செய்தீர். ஒன்றுக்கும் உதவாத என்னை அழைத்தீர், உன்னத அன்பால் என்னை நேசித்தீர். ஒன்றுக்கும் உதவாத என்னை அழைத்தீர், உன்னத அன்பால் என்னை நேசித்தீர். ராஜாக்களாக மாற்றிவிட்டீர், ஆசாரியர்களாக மாற்றிவிட்டீர். ராஜாக்களாக மாற்றிவிட்டீர், ஆசாரியனாக மாற்றிவிட்டீர். துதிகன மகிமை உமக்குத்தான், துதியும் புகழ்ச்சியும் உமக்குத்தான். துதிகன மகிமை உமக்குத்தான், துதியும் புகழ்ச்சியும் உமக்குத்தான். களிமண்ணையும் ஒரு கருவியாக்கி உமக்கென்று பாடச் செய்தீர். களிமண்ணையும் ஒரு கருவியாக்கி உமக்கென்று பாடச் செய்தீர். உளையான சேற்றில் இருந்த என்னை மாறாத நேசத்தால் எடுத்தீரையா. உளையான சேற்றில் இருந்த என்னை மாறாத நேசத்தால் எடுத்தீரையா. அபிஷேகத்தால் என்னை நிறைத்து விட்டீர், அபிஷேக பாத்திரமாய் மாற்றிவிட்டீர். அபிஷேகத்தால் என்னை நிரப்பி விட்டீர், அபிஷேக பாத்திரமாய் மாற்றிவிட்டீர். துதிகன மகிமை உமக்குத்தான், துதிகன மகிமை உமக்குத்தான், துதியும் புகழ்ச்சியும் உமக்குத்தான். களிமண்ணையும் ஒரு கருவியாக்கி உமக்கென்று பாடச் செய்தீர். களிமண்ணையும் ஒரு கருவியாக்கி உமக்கென்று பாடச் செய்தீர். ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, இக்கட்டு நேரத்தில் ஆறுதலே. ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, இக்கட்டு நேரத்தில் ஆறுதலே. இரக்கமும் பொறுக்கவும் நிறைந்தவரே, கிருபையும் அன்பும் நிறைந்தவரே. இரக்கமும் பொறுக்கவும் நிறைந்தவரே, கிருபையும் அன்பும் நிறைந்தவரே. துதிகன மகிமை உமக்குத்தான், துதியும் புகழ்ச்சியும் உமக்குத்தான்.
துதிகன மகிமை உமக்குத்தான், துதியும் புகழ்ச்சியும் உமக்குத்தான். களிமண்ணையும் ஒரு கருவியாக்கி உமக்கென்று பாடச் செய்தீர். களிமண்ணையும் ஒரு கருவியாக்கி உமக்கென்று பாடச் செய்தீர். அதிசயமாய் என்னை நடத்துகிறீர், அற்புதமாய் என்னை நடத்துகிறீர். அதிசயமாய் என்னை நடத்துகிறீர், அற்புதமாய் என்னை நடத்துகிறீர். அதிசயக்குரியவனே ஸ்தோத்திரமையா, அற்புத நாயகனே ஸ்தோத்திரமையா. அதிசயக்குரியவனே ஸ்தோத்திரமையா, அற்புத நாயகனே ஸ்தோத்திரமையா. துதிகன மகிமை உமக்குத்தான், துதியும் புகழ்ச்சியும் உமக்குத்தான். துதிகன மகிமை உமக்குத்தான், துதியும் புகழ்ச்சியும் உமக்குத்தான். களிமண்ணையோரு கருவியாக்கி உமக்கென்று பாடச் செய்தீர். களிமண்ணையோ ஒரு கருவியாக்கி உமக்கென்று பாடச் செய்தீர். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை வாசிப்போமா. தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் படிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். எப்படி விழுந்தான்? முகம் குப்புற விழுந்தான். எப்படி விழுந்தான்? முகம் குப்புற விழுந்தான். எப்படி விழுந்தானா? முகம் குப்புற விழுந்தான். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நல்ல நாளுக்காய் நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் எங்களை மகிமைப்படுத்துகிற இந்த நல்ல தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் வல்லமையினால் எங்களை ஆண்டவரை நீர் இடைக்கட்டுவீராக. இந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் எங்களை பிரகாசிக்க வேண்டும். நீரே வார்த்தையாய் உலாவும், அடியனை மறைத்து வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தருடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தானாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. முகங்குப்புற விழுந்தான். எப்போதுமே முன்னாடி நின்று அடிச்சா எப்படி விழுவாங்க? பின்னாடி விழுவாங்க. ஆனா கர்த்தர் கிரியை செய்தா எப்படி விழுவாங்க? எரிகோ எப்படி விழுந்தது? எங்க விழுந்தது? இப்படி விழுந்ததா? அப்படி விழுந்ததா? எல்லாம் உள்ள, யாருக்கு ஒரு சேதம் கிடையாது. கர்த்தருடைய வல்லமை. பிரைஸ் தி லார்ட். இது வெற்றிக்கு படி. எத்தனாவது படி? அப்படியே 6 படி சொல்லிடுவீங்களா? சொல்லுங்களேன். பெற்ற வெற்றியை சொல்லு, பெறப்போகும் வெற்றியையும் சொல்லு. யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. ஆமென். யாரை சார்ந்து நிக்கணும்? சொல்லிட்டு ஏன் சார்பில் நிக்கிறது இல்ல, கர்த்தருடைய சார்பில், அவர் சார்பில், அவருடைய நாமத்துல நில்லு. நெற்றிக்கான டைம் நாளை தீர்மானிக்கிறோமா? ஏதாவது கிரியை செய்த அந்த வார்த்தை உங்களுக்கு ஏதாவது? ஐயா சொல்றது கேட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். இன்னும் நாங்கள் ஆயத்தம் ஆகலை. இந்த வார்த்தைக்கே ஒரு டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்படிதானே? எதுக்கு? பெற்ற வெற்றியை சொல்றதுக்கே ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பிற எப்படி நான் வர்றதுனியா கடைசி வரைக்கும் எப்படி பயணிக்கிறது? ஹல்லேலூயா. வார்த்தையை கேட்டால் அப்படி இப்படி அப்பவே உன்னை ஒப்புக்கொடு, முயற்சி செய். காலை எடுத்து வைக்கிறது தான் மக்களுக்கு கஷ்டம்.
ஒரு கால் எடுத்து வச்சா அடுத்த கால் தானா போகுதில்ல, அதுதான் வாழ்க்கை. நீ கால் எடுத்து வைக்கிறதுக்கு யோசிக்காத, விசுவாச வாழ்க்கையில் அடி எடுத்து வைப்பது முன்னேறுவதற்கு நீ யோசிக்காத. ஆண்டவருடைய நாமத்தில்ன்னு சொல்லிட்டால் தைரியமா வைராக்கியமா யார் இருக்கா, அவர் இருக்கா. அப்படி நினைச்சிருந்தா பேதுரு கடல்ல கால் வச்சிருப்பானா? சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் பாய்ந்து துடிக்கிறானுங்க பசங்க எல்லாம், உள்ள இருந்துட்டு அலறானுங்க. ஏதோ காத்து கருப்பு வருது, ஏதோ ஆவி வருதுன்னு பயந்துட்டான். கடல்ல பார்த்த உடனே இல்லை, அங்க ஒரு சத்தம் வருது. அந்த சத்தத்தை இது கேட்ட குரலா இருக்கே, உடனே சந்தோஷமாயிருச்சு பேதுருக்கு. அவனுக்கு அப்படியே துள்ளி குதிக்கிறான். ஆஹா, வர்றவரு நீரே ஆனால், கடல்ல எங்களை எதிர்கொண்டு வருகிறது நீரே ஆனால் நானும் கடல் நடப்பேன் அப்படின்றான். அது எவ்வளவு பெரிய விசுவாசம். ஆமா, குதிச்சிடணும் ஐயா, கடல்லையா குதிச்சிருங்க. வர்றது யாரு? வர்றது யாரு? அந்த விசுவாசத்துல தான் அவர் பார்த்துக் கொள்வார். அவர் சொல்றான், பேசுறான் பாருங்களேன், சும்மா இல்லையே. வருகிறவர் நீரேயானால் நானும் இதுல நடந்து வரட்டுமா? அம்மா வா. நடந்து வந்தான். சரி, கீழே என்ன இருக்குன்னு பார்த்தா அம்மாவனும் போயிட்டான். உள்ள புசுக்குன்னு போயிட்டான். சூழ்நிலையை பார்த்தா விழுந்துருவோம், காற்றையும் கடலையும் பார்த்தா விழுந்துருவோம். அவர் முகத்தையே பார்த்தா என்ன செய்யலாம்? அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமா, சரிங்க. இதுல இருந்து எங்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் வெற்றியின் ஆயுதத்தை நீ தரித்துக்கொள். வெற்றியின் ஆயுதம். ரைட், எல்லாம் முடிஞ்சது, ஆயத்தமாயிட்டான். பிரைஸ் தி லார்ட். ஆனா அவனை மேற்கொள்றதுக்கு லாஸ்ட் மினிட் என்ன பண்றான்? அவன் கவன் எடுக்கிறான். பையிலிருந்து அடப்பையில என்ன செய்யறான்? கல்லு. எத்தனை கல் இருந்ததான் உள்ள? 5 கல்லு. ஏன் 5 எடுத்தான்? உங்க விசுவாசம் என்ன சொல்லுதுங்க? 5 கல் ஏன் எடுக்கணும்? நிக்கிறது ஒருத்தன் தானே. ஏன் 5 கல் எடுக்கிறான்? கோலியாத் அவன் சகோதரர் 4 பேர் நிக்கிறான் பின்னாடி. கரெக்ட், சொல்லுங்க தைரியமா, என் கூட அப்படியே வாங்க. கரெக்டு. ஒருவேளை அவனுங்களும், ஏன்னா அவனுங்களும் அறக்கத்தானே, அவனுங்களும் அப்படித்தான் இருக்கிறானுங்க. ஒருவேளை அவனுங்களும் முன்னாடி ஒரு ஸ்டெப்பு வச்சா போட்டு தள்ளலாம் அப்படின்னு பார்த்தா இது போதும். ஆனா அங்க 5 தேவையில்லை, ஒண்ணுலயே கதையை முடிச்சிட்டான். அதனால உன் ஆயுதம் சும்மா நீ உன்னை ஆயத்தப்படுத்துறதுக்கு தான். ஆனால் அதுல அந்த ஆயுதத்தை கொண்டு இல்ல, ஆண்டுடைய வல்லமை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த வெற்றிக்கான ஆயுதம். ஆமா, தாவீது நேர்த்தியா அதை தரித்து கொண்டிருந்தான். பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு அந்த ஆயுதம் என்ன? அந்த கவனம் கையில கல்லு. பிரைஸ் தி லார்ட். அந்த கல்லு தான். அந்த கல்லு, 5 கல்லு வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஏசாயா 9:6 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 5 நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நாமம் அது? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, இதுதான் அவருடைய நாமங்கள். இதுக்கு அடையாளம் தான் இந்த 5 கல்லு. ஆனா வேற எதுவுமே தேவைப்படல, அதிசயம் தேவைப்படல. ஹல்லேலூயா. அங்க வேற என்ன? ஆலோசனையே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி பக்குவப்பட்டான்ல. ஆனா அவருடைய வல்லமை தேவைப்பட்டது. அந்த கல்லு, அந்த வல்லமை இல்லை தேவன், அந்த நாமம், அந்த நாமத்தை அவன் பயன்படுத்தி தான் அந்த பெலிஸ்தனுக்கு முன்னாடி அவன் நிற்க கற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, கர்த்தர் பல இடங்களில கல் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் கண்மலை அவர். பிரைஸ் தி லார்ட். ஆமா, வேதத்துல ரொம்ப வித்தியாசமா பார்க்கணும். கல்லு, கண்மலை என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த கல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதுதான் மூலைக்கல். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த கல் எப்படிப்பட்ட கல்லாம்? அதில் நீங்க பார்த்தீங்கன்னா அது அந்த சப்ஜெக்ட்ல உள்ள போனீங்கன்னா அது பரீட்சிக்கப்பட்ட கல். சாதாரண கல் தூக்கி போட்டான், இது ஆகாதுன்னு தள்ளி போட்டான். ஆனா அந்த கல் என்ன கல் தெரியுமா? பரீட்சிக்கப்பட்ட கல்.
சியோனிலே வைக்கப்பட்ட கல், அது கையினால் பெயர்க்கப்படாத கல். இந்த கல் எவன் மேல் விழுமோ அவன் ஒருங்கி போவானா. அல்லேலூயா. அப்ப அந்த வல்லமையில கல் எவன் மேல டச் பண்ணால் என்ன ஆகும்? அதை நீ பயன்படுத்து. இதுதான் உனக்கு ஆயுதம், இதுதான் உனக்கு போர் ஆயுதம். இதை நீ பயன்படுத்த கற்றுக்கொள். தேவனுடைய நாமத்தில் நிற்கிறது மாத்திரமல்ல, தேவன் உனக்கு கொடுக்கிற ரகசியங்களை, உனக்கு அந்த ஆயுத வர்க்கங்களை, அந்த போராயுதங்களை நீ தரித்துக்கொள்ள நீ கவனமாயிரு, ஆயத்தமாயிரு, விழித்திரு, அதுல கவனமாயிரு, அதுல உறுதியாயிரு. என் தேவன் உனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இதுதான் அவருடைய நாமங்கள். ஹல்லேலூயா. ஆமா, 5 கூழாங்களை எடுத்து, ஒருவேளை அவன் சகோதரன் யாராவது நம்மளை மேற்கொள்ள வந்தா அவனுங்களே என்ன செய்யலாம்? அந்த தைரியத்துல தான், அதான் விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் ஒருவேளை யுத்தத்துக்கு வருவார்கள், அவர்களுக்கும் இந்த கற்கள் ஆயத்தமா இருக்கட்டும் என்று சொல்லி அவன் ஆயத்தமா இருந்தான். அதுலயும் அவன் கான்பிடென்ட்டா இருந்தான். ஆனாலும் அதில் கொஞ்சம் அவன் காம்ப்ரமைஸ் ஆகலை. ஒன்று போதும் அப்படிங்கிறது இல்லை. அது கூட அவனுக்கு ஒரு சரியான ஆலோசனை தான். நம்மளும் என்ன நினைப்போம்? ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் வந்துடுவோம் சில நேரங்களில். அப்படி இருக்கக்கூடாது. தேவ ஆலோசனையின்படி, தேவ ஆவியானவர் சொல்லுகிறதுல நீ கவனமாக, அதை கேட்கறதுல நீ கவனமாக இருக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அந்த பெலிஸ்தீனை வீழ்த்துவதற்கு 5 கல் தேவைப்படவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அந்த வல்லமையுள்ள தேவன் என்கிற அந்த ஒரு கல் போதுமானதாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. விசுவாச அடைப்பைக்குள்ள அதை வைத்திருந்தான். பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் என்கிற அந்த அடைப்பைக்குள்ள நீ அதை கவனமாய் வைத்துக்கொள்ள நீ ஆயத்தமாயிரு. அதை நீ என்ன செய்யணும்? தேவ பலத்தோடு, கோம்பலத்தில் இல்லை, சுய பலத்தில் இல்லை, சுய ஆலோசனையில் இல்லை. ஹல்லேலூயா. அதை என்ன செய்யணும்? தேவ பலத்தோடு. அப்ப அவன் அந்த அபிஷேகத்திலே இருந்திருப்பான், ஜெபத்தோடு இருந்திருப்பான். பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு அப்படியே நாடி நரம்பு எல்லாம் அப்படியே அந்த பிரசன்னத்திலே இருந்திருப்பான். அதுதான் அடையாளம். அவனுடைய சுயமே இல்லை, அவனுடைய பலன் இல்லை, கர்த்தருடைய பலன். கர்த்தரே அவனுக்கு பலனா இருந்தார். கர்த்தரே அவனுக்கு வல்லமையை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அந்த பெலிஸ்தனை, அந்த சத்துருவை மேற்கொள்ள அவனுக்கு போதுமான பலனை, ஆலோசனையை கொடுத்து அவனை ஜெயம் எடுக்க உதவி செய்தார். ஹல்லேலூயா. அதனால தான் இது தாவீதுக்கு முன்னால இல்ல, இது தாவீதுடைய தேவனுக்கு முன்பாக அவன் தாழ பணிகிற, தன்னை அர்ப்பணிக்கிறது. என்னிடத்துல உங்களுக்கு மேன்மை பாராட்ட என்னிடத்துல ஒன்றுமே இல்லை என்று அந்த பெலிஸ்தன், அந்த கோலியாத்து, அவன் ஒருவேளை பின்னாடி பக்கம் விழுந்திருந்தா அது எல்லாரையும் மாதிரி ஒரு கதையா இருக்கும். அப்படிதானே? ஆனா பாருங்க, அந்த வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக அவன் சரண்டர் ஆகிறான். காலில் விழுகிறது போல, குப்புற விழுகிறது. அவன் தன்னை அர்ப்பணிக்கிறதுக்கு அடையாளம், சத்துரு பணிந்து கொள்வதற்கு அடையாளம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே ஆயுதங்களை தெரிந்து கொள்ளுங்க. தேவ நாமத்தில் நீ ஜெயத்தை மேற்கொள்ள வேணுமா? அந்த போராயுதத்தை, அந்த சர்வாயுத வர்க்கங்களை என்ன செய்யணும்? நீ தரித்துக்கொள். பிரைஸ் தி லார்ட். அப்ப சத்ரு எப்பேற்பட்ட சத்ருவா இருந்தாலும் நீ அதை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எவ்வளவு உண்மையானது, நீங்கள் அதை வாசி. அதனாலதான் யோசுவாவுக்கு தேவன் வாக்கு பண்ணுகிறார். யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை.
கலங்காதே திகையாதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. மனமே கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே, உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. அல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட நான் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அந்த தாவீது யுத்தத்திற்கான ஒரு போர் ஆயுதத்தை அவன் தெரிந்து கொண்டது போல நீங்களும் ஒரு போர் ஆயுதங்களை நீங்க என்ன செய்யுங்க, தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எபேசியர் 6:13 நீங்க வாசிங்க. உங்க தீங்கு நாளிலே ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமா, எதற்காக? தீங்கு நாளிலே உன் சத்துருக்களை நீங்கள் மேற்கொள்வதற்கு, எதிர்ப்பதற்கு, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கும்படி. அங்கேயே முடிவு எல்லாம் சொல்லிட்டாரு. அவங்களை எல்லாத்தையும் மேற்கொண்டு முடித்து அவங்களை ஜெயமெடுத்து நீ நிற்கவும், அதுக்கு திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்க என்ன செய்யுங்க, தயவாய் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த வெற்றிக்கான 7 ரகசியங்களை உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யுங்க, நீங்க பயன்படுத்த நீங்க தவறாதீங்க. தாவீதின் தேவன் உங்களுடைய தேவனாய் இருந்து உங்கள் வாழ்க்கையில நீங்க போகிற இடமெல்லாம் உங்கள் சத்துருக்கு முன்பாக ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். உங்க சூழ்நிலைக்கு முன்பாக உன்னை ஒரு காலம் வெட்கப்படுத்தவே மாட்டார். நீ தைரியமா நிக்கலாம். பிரச்சனைக்கு முன்னாடி அந்த பிரச்சனையை முதல்ல நீ ஃபேஸ் பண்ண நினைச்ச அந்த பிரச்சனையை சொல்லி அந்த பிரச்சனையோட பேச நீ பழகணும். அதை கண்டு நீ என்ன செய்யக்கூடாது, ஸ்டெப் பேக் ஆகக்கூடாது. ஸ்டெப் பேக்கே கிடையாது இந்த விசுவாச வாழ்க்கையில. முன்னேறித்தான் செல்லணும், பின்னாக செல்வதில்லை. அதை கண்டு பயப்படும். ஒன்றை கண்டு தான் அது பயப்படும். அதுதான் போகலாமா வேணாமா, சந்திக்கலாமா வேணாமான்னு அது யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்படியே தீங்கு நாளில் அந்த வசனத்தில் அழகா சொல்லி பாருங்களேன். அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். அதுலேயே ரிசல்ட்டே கொடுத்துட்டாரு முன்னைய, நீ சந்திக்கிறதுக்கு முன்னாக. ஆமா, அதை நிற்கவும் திராணி உள்ளவர்களா நீ இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீ எடுத்துக்கொள்ளுங்க. அதை நீ முன்குறி, அதை நீ எடுத்துக்க, அதை நீ அணிந்து கொள். அதுதான் ஆவியின் அபிஷேகம். அந்த அபிஷேகம் இருந்தால் போதும். வார்த்தை தான் ஆயுதம். அந்த வார்த்தையின் ஆயுதத்தை நீ பழகி பேசு ஆண்டவருடைய நாமத்தில். ஆமாம், ஆண்டவரும் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு இறங்கும் போது பிசாசு அவரை சோதிக்க முடியாது வர்றான். எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு இவங்க எல்லாவற்றையும் நான் உமக்கு தர்றேன், என்ன நீ பணிந்து கொள்ளு, நாப்பாலே போய் சாத்தானே. அல்லேலூயா. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் என்ன செய்வான், பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. வார்த்தை என்கிற போராயுதத்தை நீ என்ன செய்ய எப்பொழுதும் எடுத்துக்க. சத்ருவுக்கு இந்த சத்தியத்தை தான் சட்ட புத்தகம். இந்த சட்ட புத்தகத்தில் இருக்கிற சட்டங்களை நீ தெரிந்து கொண்டாதான் நீ வாதாட முடியும். அல்லேலூயா. வக்கீல் எதுவுமே படிக்காம கொண்டு போய் கோர்ட்ல என்ன ஆயிடும், அசிங்கம் ஆயிடுமா? எந்த கேஸும் வராதுல்ல. எல்லா கேஸும் என்ன ஆயிடும், தோல்வி ஆயிடும். நீச்சல் தெரிந்தாதான் நீந்தலாம், இல்லைன்னா அவ்வளவுதான். அது மாதிரி தான் நமக்கு ஆயத்தம் வேணும், அதற்குரிய அறிவு வேணும். ஒரு காரியத்தில் இறங்குறதுக்கு முன்பாக அதற்குரிய ஞானம் நமக்கு மிகவும் அவசியம். அந்த ஞானம் எங்கிருந்து வரும்? தேவனிடத்திலிருந்து வரும். தேவன் கொடுக்குற ஆலோசனை, தேவன் கொடுக்குற வார்த்தைகள். இந்த வார்த்தையை நீ திரும்ப திரும்ப படித்த அதுக்குள்ளேயே உனக்கு சகலத்தையும் வச்சிருப்பாரு. நீங்க இந்த வார்த்தையை ஏன் கொடுத்தாருன்னு கூட யோசிச்சிருக்கலாம். இதை திரும்ப திரும்ப பாசிங்களேன்.
மொத்தத்தையும் அப்படி சத்ரு அப்போவே ஒரு பண்டல் போட்டு தூக்கி அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நினச்சிடுவாரு. நீ எல்லாம் முடிஞ்சு போச்சு கதை. அழகா அப்படிதான் சொல்லியிருக்காரு, தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள், அதான் ஒரு வார்த்தையை நீங்கள் அப்படியே கடந்து போயிரு, ஏதோ பாசிட்டு அப்படி கடந்து போயிடவே கூடாது. இந்த வார்த்தைங்க இல்லை, வல்லமையில் நீ அப்படியே தரித்து நிற்க பழகிக்கும். இதை நீ என்ன செய்ய, சுதந்திரிக்க நீ பழகு. அதை திரும்ப திரும்ப வாசி. புரியலையா, விட்டுறாத, அதை திரும்ப திரும்ப வாசி, அதை நிறுத்தி வாசி. ஆவியானவர் உனக்கு அதை புரிய வைப்பார். வைக்கும்போது தான் தெரியும், ஓ இதில் ஆண்டவர் எனக்கு தெளிவாக பேசிட்டார். அப்போ நீ சொல்லலாம் தைரியமா, ஆண்டவர் என்னோட கூட பேசினார். இன்னைக்கு அநேகர் திடீர்னு போகிற போக்கில் காலண்டரில் ஒரு வார்த்தையை பண்ண ஆண்டவர் என்கிட்ட இன்னைக்கு இப்போ பேசினார் சொல்லிடுவாங்க. அப்படி தானே? அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. சரி ரைட்டு பேசினார், நான் வேணா உங்கள் சைடே வரேன், பேசிட்டார். நான்லாம் என்ன கேட்பேன் தெரியுமா, ஒரு அனுகூலமான அடையாளம் கொடுங்க. சங்கீதம் 87 பார்க்குற மாதிரி எனக்கு என்ன வேணும், ஒரு அடையாளம் பழகுங்க. அதுனா சோசியம் பார்க்குற மாதிரி ஆகிடும். இல்லை இல்லை, நீ அதை போகும்போதும் வரும்போதும் ஆண்டவர் அந்த வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையும் உனக்கு காண்பிக்க மாட்டார். எந்த வார்த்தையும் உன் காதில் விழாது. அந்த அனுபவம் இல்லை, உனக்கு வரவே வராது. அப்படியே நிறுத்துவார். அதில் தான் அப்போ தான் தெரியும் ஆண்டோடைய சித்தம் இதுதான் அப்படின்னு. நீ சரியாக என்ன செய்யணும், புரிந்து கொண்டு. இல்லையா, நான் போட்ட திட்டம் வேறையா, நீ போட்ட திட்டத்துக்கு அங்கே இடமே இல்லை, அங்கே வேல்யூ இல்லை, அங்கே வழியும் இல்லை. அதனால் தேவ சித்தத்துக்கு நீ விட்டு கொடு. காலையில் எழுந்து வரும்போது ஒரு பாட்டை அப்படியே, அந்த பாட்டு தான் எனக்கு ரீங்காரம் போட்டுக்கிட்டே இருந்தது. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நீ காணும்போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளை நான் சுதந்திரிப்பேன். வார்த்தைக்கு ஏற்ற பாடல் தான். ஆனால் வந்து நின்ன உடனே புக்கை மூடுறான்ட்டாரு. புக்கை மூடி வச்சுட்டேன். அதாவது ஏன் நான் இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா, நீ ஒன்று, அது ஒரு ஆவியானவர் கொடுக்கறது தான், லீடிங் தான், லீடிங் அதுதான். ஆனால் என்ன செய்துட்டாரு, பாட்டையே அப்படியே மாத்திட்டாரு லகுவா. வித்தியாசம் அதுதான், வித்தியாசம் அதுதான். அதில் நீ பழகிக்கணும். அந்த நேரத்தில் இல்லை இல்லை, நான் எடுத்ததை நான் பாடாமல் போகவே மாட்டேன். எத்தனை முறை நானும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அப்படியே ஒரு அசை போட்டுக்கிட்டே வருவேன். பாட்டு படி இறங்கி வரும்போதே பாட்டு மாறிடும். முதல் பாட்டு பாடும்போதே 3வது பாட்டு லீடிங் வரும். என்ன பாட போகிறேன்னு எனக்கே தெரியாது. கற்றுக் கொடுக்கறது வார்த்தையை வச்சு அப்படியே நூல், அந்த நூல் பிடிக்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஆவியின் அபிஷேகம். அந்த நூல் பிடிக்க தெரிஞ்சுக்கணும். எதையோ பாடணும், எதையோ இல்லை இல்லை இல்லை. ஏன் தெரியுமா, அதுக்காக அந்த வார்த்தையை கொண்டு பேசும்படிக்கு தன்னுடைய பிள்ளைங்க யாரோ காத்திருப்பாங்க. ஆண்டவர் உள்ளத்தில் ஆண்டவரோடு கூட போராடிக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு அனுகூலமான, நான் கேட்கிறேன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி எத்தனையோ பேர் என்ன செய்வாங்க, ஒரு அனுகூலமான அடையாளத்தை கேட்டு காத்திருப்பாங்க. நான் உன் கூட மட்டும் பேசினா போதுமா, என் பிள்ளையோட நான் பேச வேணாமா? அல்லேலூயா. அதான் ரகசியம், தெரிந்து கொள்ளுங்கள். அதனால பிள்ளைங்க, நீங்கள் பாட வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பாட வரதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். பாடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிருபையுள்ள பாடல்களை நல்லா பாடி பழகி அப்படி வந்து சும்மா வந்தோடனே டக்குன்னு மைக்கு பிடிக்க, ஒரு நிமிஷம் மூச்சு வாங்குங்க, மூச்சு பிடிக்க அப்படி சும்மா அப்படியே நின்று அப்படியே ஸ்டைலாக பிள்ளைங்களுக்கு அதை கற்றுக் கொடுங்க. அது என்ன, சண்டே கிளாஸ் டீச்சர்ஸே எல்லாம் என்ன செய்யுங்க, நீங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு அதை அழகாக சொல்லிக் கொடுங்க. என்ன செய்வாங்க, பிள்ளைங்க எழுந்தோடனே அப்படி மூச்சு வாங்குறதுல டக்குன்னு ஆரம்பிப்பான். அவனுக்கு அந்த ஸ்கேலில் ஆரம்பித்தான்னு இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அந்த பிள்ளைகளுக்கு அப்படியே கற்றுக் கொடுக்கணும். நல்ல கிருபையாக பாடுறாங்க. ஆனால் நான் பாடலை கவனிக்கிறது அல்ல, வார்த்தையை கவனிக்கிற அல்ல. எனக்கு வார்த்தையை கேட்டு கேட்டு பழகினவன். அந்த வார்த்தை என்ன இவ்வளோ தூரம் நடத்தி கொண்டு வந்திருக்கு, அதிசயமாய் அற்புதமாய் என்னை அப்படி தான் உருவாக்கி வச்சிருக்கிறார் ஆண்டவர். பாடல் கேட்டுட்டு அப்படியே போகிறதில்ல, அந்த பாடலில் என்ன வரிகள், அதை நீ அனுபவிச்சா அடுத்த லைனுக்கு நீ அடுத்த ரிக்வஸ்ட்டுக்கு தேவையே இல்லை. இது போதும் எனக்கு, இது போதும் எனக்கு. அல்லேலூயா.
கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வருகிறது எனக்கு உங்களை முகமுகமாய் நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து உங்களை பார்க்கறதுல இருக்கிற சந்தோஷம் எனக்கு எதுலேயும் கிடையாது. அல்லேலூயா. ஏன் உங்களை நான் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுடைய ஜனமாய், தேவனுடைய பங்காய், சுதந்திரமாய் நான் பார்த்து பழகிறவன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் யோசித்து பார்த்தீங்க, நல்லா கொஞ்சம் அப்படியே தனியாக யோசித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ரகசியம் உங்களுக்கு புரியும். அதனுடைய ரகசியம் புரியும். யார் யார் எங்கெங்கே இருந்தோம் யாருக்கும் தெரியாது. யாருடைய முகம் பார்த்ததில்லை, யார் சொல்லி இங்கே யார் வந்ததில்லை. ஆனால் இங்கே வந்ததுக்குண்ட நோக்கம் திடீர்னு வந்திருப்போம். ஆனால் எல்லாத்துக்கும் தேவன் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. எங்கெங்கேயோ இருந்தோம், எங்கெங்கேயோ கொண்டு வந்து நான் உன்னை பார்க்கறதுக்கும், நீ என்னை பார்ப்பதற்கும், நான் உன்னிடத்தில் பேசுவதற்கும், நீ என்னிடத்தில் பேசுவதற்கும், நம்ம ஒருவருக்குள் ஒருவர் ஐக்கியம் கொள்ளுவதிலும் தேவ சமூகத்தில் ஒருமனப்பட்டு துதிக்கிறவர்களாய், ஆராதிக்கிறவர்களாய், ஒரு குடும்பமாய், ஒரு பங்காய், ஒரு பாத்திரத்தில் பங்குள்ளவர்களாய் நாம் நிற்பது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். ஆண்டவர் எனக்கு என்னென்ன நன்மைகளை தேவன் முன்குறித்திருக்கிறாரோ அது என் ஜனமாகிய உங்களுக்கு முன்குறித்திருக்கிறார். உனக்கு என்ன நன்மைகளை தேவன் முன்குறித்திருக்கிறாரோ அதுல எனக்கும் கொடுப்பார் என்கிறதுல சந்தேகமே இல்லை. என்ன யோசிக்கிறீங்க? அது எப்படி இவருக்கு இன்னும் வேணுமாம்மா? அதான் யோசிக்கிறீங்க. அப்படித்தானே? ஆண்டவர் கொடுத்தா யார் வேணான்னு சொல்லுவா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, களஞ்சியம் நம்ம செழிப்பா இருந்ததுன்னு வைங்களேன், களஞ்சியம் ரொம்ப செழிப்புள்ள களஞ்சியமா இருந்ததுன்னு வைங்களேன், அதுல யாருக்கும் எந்த கஷ்டமும் தேவையில்லை. நிறைய திட்டங்களை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, ஆண்டவர் நம்ம அந்த சித்தத்தின்படியா நம்ம போய்கிட்டே இருப்போம். நான் அடிக்கடி யோசிக்கிறது அதுதான். நீங்க என்ன செய்றீங்க? வார்த்தைகளை நல்லா கேட்குறீங்க, வார்த்தைகளை இன்னும் பலனடைய நீங்க கற்றுக்கொள்ளல, வார்த்தையை பிடித்துக்கொள்ள இன்னும் கற்றுக்கொள்ள. சும்மா அப்படிலாம் இருக்குமா, அப்படிலாம் இருக்குமா அப்படின்னு தான் போயிடுறோம். இல்லை, அப்படிதான் அப்படின்னு நினைச்சு நீ விசுவாசத்தோட நீ இல்லைன்னா நான் இப்போ உங்களுக்கு எனக்கு வேற வேலை இல்லை, எதையதே சொல்லிட்டு போகலாமே, வேற எங்கேயும் சுற்றி போக தேவையில்லை. நான் தான் அடையாளம், நான் தான் அற்புதம், நான் தான் சொல்கிறேன். என்ன நடத்தினவர் ஒன்று நடத்துவார், அவ்வளோதான். நான் வேற ஒன்று சொல்லி அலாமிங்க நான் உங்களை சொல்லி நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. அல்லேலூயா. என்ன நடத்துகிறவர் ஒன்று நடத்துவார், அது போதும். ஆபிரகாமை ஐயா நடத்தினார், காலகாலமாக தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த கிறிஸ்தவங்க. அதான் அப்படிதானே சொல்லுவீங்க, அப்படி சொல்றவங்களுக்கு. ஆனால் ரகசியம் தெரிந்து கொண்டு என்ன நினைப்பாங்க? அவர்களுடைய உடன்படிக்கையின் பேரில் நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஏன்னா அவருக்கு ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், நான் உன் சந்ததியோடு இருப்பேன். அல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு இருக்கார்ல. ஆபிரகாமோட உடன்படிக்கை, ஈசாக்கோட உடன்படிக்கை, யாக்கோபோட உடன்படிக்கை. அல்லேலூயா. அதுலேயும் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நிச்சயமான கிருபைகள் உனக்கு நித்திய உடன்படிக்கையாய், அந்த உடன்படிக்கையின் தேவன் நம்ம ஒவ்வொருவரிலும் இருக்கிறார். இதில் மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை. நான் சிறியவன், பெரியவன், இருப்பவன், இல்லாதவன் அப்படின்னு சொல்வதற்கு இங்கே ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவருடைய பிள்ளைகள், எல்லாம் அவருடைய பங்கு, எல்லாம் அவருடைய சுதந்திரம், எல்லாம் அவருடைய சமூகத்தில் இருக்கிறவங்க, எல்லாம் சமூகத்து அப்பம், எல்லாம் அவர் கைக்குள்ளான ஆடுகள், அவருடைய மந்தையில். ஆமென். அவர் கைக்குள்ளான ஆடுகள் என்ற சிந்தை மட்டும் இருந்தால் போதும். தேவன் என்னை நடத்துகிறது, என்னை என் குடும்பத்தையும் நடத்துகிறதுல நாங்கள் ஒப்பு கொடுப்போம். சொல்லுமே, களிமண்ணையும் ஒரு கருவியாக்கி உமக்கென்று பாட வைத்தீர்னா என்ன அர்த்தம்? அவர் நாமம் உருவாக்குகிறவர். அல்லேலூயா. என்னமா? அவர் உருவாக்குகிறவர். உனக்கு என்னெல்லாம் தேவையோ தேவனாய கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். இனி புதுசாக உருவாக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆமாம், இன்னும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டா போதும், எல்லாம் ஒவ்வொன்றா நீ எடுத்துக்கிட்டே இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஒரு விசுவாசம். அப்போ அந்த விசுவாச அந்த வாழ்க்கையில் நீ பெருகணும்னா அந்த போராயுத வர்க்கங்களை நீ என்ன செய்யணும்? நீ எடுத்துக்கொள்ளணும். இப்போ விசுவாசம் ரொம்ப முக்கியம். அப்போ வாழ்க்கையில் தோல்வி என்பது உனக்கு இல்லை. ஏன்? ஜெய கிறிஸ்து உன் வாழ்க்கையில் முன் செல்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உன்னை ஜெயமாய் நடத்துகிறவர், அவர் உன்னை ஜெயமாய் நடத்துவார். அவர் உன்னோடு இருக்கும்போது உன் வாழ்க்கையில் தோல்வி என்பதே இல்லை. எந்த சூழ்நிலையும் தேவன் உன்னை வெட்கப்படுத்தவே மாட்டார். உன் தலைகுனியத அவர் விரும்புகிறதே இல்லை. நீ அவருடைய நாமத்தில் நில்லு. பிரைஸ் தி லார்ட். அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளையாய் நீ இரு. ஆமென். எனவே இந்த வெற்றியுடைய படிகளை நீ கற்றுக்கொள்ளும் வாழ்க்கையில் நாளுக்கு நாள் நீ வெற்றி பெற்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. பிரைஸ் தி லார்ட். பெற்ற வெற்றியை சொல்லு, பெறப்போகிற வெற்றியை சொல்லு. ஹல்லேலூயா. அடுத்து என்ன?
யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லி நல்லா தைரியமா நில்லு. அவர் நாமத்தை சார்ந்துகள். அடுத்து டைம் ஃபிக்ஸ் பண்ண, நேரத்தை நாளை என்ன செய்ய நீ குறிதி. இப்போ என்ன செய்ய, ஆயுதத்தை தரித்துக்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நிச்சயமாய் உன்னை ஜெயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. அந்தகார வல்லமைகளை தேவ பலத்தால் முறியடிப்பே. அந்தகார வல்லமைகளை தேவ பலத்தால் முறியடிப்பே. இயேசுவின் ரத்தம் எந்தன் பாதுகாப்பு, என்றும் பயமில்லை வெற்றி எனக்கு. போராயுதம் தரித்தே, போர் செய்வே, போர் செய்வே. போராயுதம் தரித்தே, போர் செய்வே, போர் செய்வே. சேனைகளின் கர்த்தர் நாமத்தில் மதிகளை தாண்டிடுவே. கர்த்தர் நாமத்தில் பெரும் மதிகளை தாண்டிடுவே. ஆகாய மண்டல லோகாதிபதிகள் நடுங்கிய மறைந்திடுவான், பயந்து நடுங்கிய மறைந்திடுவான். ஆகாய மண்டல லோகாதிபதிகள் ஆமே. போராயுதம் தரிப்பே, போர் செய்வே, போர் செய்வேன். போராயுதம் தரிப்பே, போர் செய்வேன், போர் செய்வேன். சர்ப்பங்களை மீறித்திடவோ, பெரும் தேள்களை நசுக்கிடவோ. சர்ப்பங்களை மீறித்திடவோ, பெரும் தேள்களை நசுக்கிடவோ. அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு, தோல்வியில்லை ஜெயம் எனக்கு, என்றும் தோல்வியில்லை ஜெயம் எனக்கு. அதிகாரம் உண்டு, ஆமே. போராயுதம் தரிப்பே, போராயுதம் தரிப்பே. போர் செய்வே, போர் செய்வே. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியாலே கொடி ஏற்றுவே. ஆவியின் பட்டயம் வேதத்தின் வசனம் சாத்தானை வீழ்த்திடுவே. ஆவியின் பட்டயம் வேதத்தின் வசனம் சாத்தானை வீழ்த்திடுவே. வஞ்சக சாத்தானை வீழ்த்திடுவே. போராயுதம் தரிப்பே, போராயுதம் தரிப்பே. போர் செய்வே, போர் செய்வே. அந்தகார வல்லமைகளை தேவ பலத்தால் முறியடிப்பே. இயேசுவின் ரத்தம் எந்தன் பாதுகாப்பு, பயமில்லை வெற்றி எனக்கு. இயேசுவின் ரத்தம் எங்கள் பாதுகாப்பு, பயமில்லை ஜெயம் எனக்கு. ஆமே. போராயுதம் தரிப்பே, போராயுதம் தரிப்பே. போர் செய்வே. Hallelujah.
ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்தகார வல்லமைகளை மேற்கொள்ளும்படியாய் தேவ பலத்தால் அல்லேலூயா எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த வேளையிலே இடைக்கட்டுவீராக. பரிசுத்த ஆவியினால் ஆண்டவரே நாங்கள் பலன் கொள்ளும்படியாய் ஆமேன். கர்த்தரின் வல்லமையிலும் அவருடைய சத்துவத்திலும் நாங்கள் பலப்பட்டு கர்த்தாவே ஆமேன் தீங்கு வரும் அந்த நாளிலே கர்த்தாவே எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொள்ளத்தக்கதாய் ஆமேன் இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளும்படி தேவனுடைய அபிஷேகம் ஒவ்வொரு ஆமேன். சத்துருவை எதிர்த்து நிற்கிற திராணியுள்ள பிள்ளைகளாய் ஆவியானவரே ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவீராக. உம்மிடத்திலிருந்து நாங்கள் எல்லா சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறோம், அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம். சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. இதோ அந்த அதிகாரத்தை பெற்ற பிள்ளைகளாய் இந்த வேளையிலே சத்துருவை ஆண்டவரே எதிர்த்து நிற்கக்கூடிய ஆண்டவரே பலனை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. தேவ பிரசன்னத்தினால் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மூடிக்கொள்ளுங்க. இந்த வாரம் முழுவதும் கர்த்தாவே நீர் நடத்துவீராக. எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவருடைய கிருபை ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா இறங்கட்டும். கர்த்தாவே கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்க. தாவீதுக்கு கொடுத்த அதே வெற்றியை இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே அந்த வெற்றியை கொண்டாடி ஆமென் கர்த்தாவே ஆண்டவரே இனிமேல் கண்டவரே அப்பா இருக்கிற எல்லாவற்றிலும் நாங்கள் ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளால் தேவ பிரசன்னத்துக்குள்ளே மறைத்துக் கொள்ளுவீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பீராக. வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பலனை கொடுப்பீராக. ஆமென் ஆண்டவரே எந்த ஒரு சத்துருவும் ஆண்டவரே எதிர்த்து நிற்காதபடி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஆமென் தேவன் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர்கள். நாங்கள் பிடித்துக் கொண்டு ஒரு நாளும் நீர் எங்களை விட்டு விலகவே இல்லை. ஒரு நாளும் நீர் எங்களை கைவிடுவதில்லை. அப்பா எங்களோடு பண்ணின அந்த உடன்படிக்கையை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அறிக்கை பண்ணி சத்துருவை எதிர்த்து ஆண்டவரே ஒரு வெற்றியை ஜெயத்தை தேவன் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் வந்த பிள்ளைகளோடு கடந்து போவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.